மகரத்துக்கு ஐயா நான் அந்த தப்பே செய்யல. நான் அந்த கஷ்டமே பார்க்கல. எனக்கு இது என்னன்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாலும் வச்சு செஞ்சிருப்பாங்க. இந்த 1 வருஷத்துல. பஞ்சாயத்து, வம்பு, வழக்கு, அவச்சொல். ஆமா சார் என் மேல பழி போட்டாங்க. நான் எதுவும் பண்ணல. ஐ அம் இன்னசென்ட் நம்பவே மாட்டாங்க யாரும். ஆனா, இந்த சிவன் ராத்திரிக்கு அப்புறமேலே மிகப்பெரிய பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கா? எனக்கா? நான் நெனச்சு கூட பார்க்கலையே! அப்படிங்கிற அளவுக்கு இந்த உய்யாலா, முக்காபுல்லா என்ன சார் இந்த உய்யாலா, முக்காபுல்லா இதெல்லாம் ஹவாலா டிரான்சாக்ஷன். ஹவாலா டிரான்சாக்ஷனா? திவாலா டிரான்சாக்ஷன் தான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நான் கேள்விப்படலன்னு சொல்ற மகர ராசிக்கெல்லாம் பெரிய கான்ட்ராக்ட் கையெழுத்தாகும். பெரிய ப்ரமோஷன்ங்கிறது இருக்கும். நம்ம தண்டனைன்னு எதை நெனச்சிட்டு இருந்தோமோ, அதுதான் நமக்கு பெரிய ரிசல்ட் குடுக்க போகுது. சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, இந்த செக்கு கேஸு, மோசடி பேர்வழிங்கிற பேர் வாங்கினது, தவறாக நான் சித்தரிக்கப்பட்டேன்னு சொல்கிற விஷயம் எல்லாமே இவங்க பக்கம் ஃபேவராக போக வேண்டிய நிலையெல்லாம் சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் இருக்குது. நல்லது நடக்கிறது நடப்பு தூரம்னு சொல்லுவாங்க. நாள் கணக்கில் நல்லது அப்படிங்கிறது மகர ராசிக்காக உண்டு. மகர ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து அக்னிபுரீஸ்வரர் சிவன் கோவில் அம்பாலை தரிசனம் பண்ணி கருப்பு திராட்சை விநியோகம் செய்து அன்னதானத்துக்கு உங்களால் இயன்றதை கொடுங்க. அதுதான் அன்னதானம். 1,00,000 ரூபா வச்சிருக்கவன் 1000 ரூபா கொடுக்கறதுக்கும் 10,000 ரூபா வச்சிருக்கிறவன் 4,000 ரூபா கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அன்னதானத்தில். உங்களால் எது முடியுதோ நீங்கள் எதை பிரியப்படுறீங்களோ அதை எடுத்து செய்யுங்க. அதுதான் பெரிய ரிசல்ட் தரும். அன்னதானம் தான் மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி தரப்போகுது.